ஹாய் காய்ஸ். ஸோ நம்ம ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பிசிசிஐ. ஸோ முன்னாடியே நம்ம ப்ராபபிள் ஸ்குவாட் பார்த்த மாதிரி தான் ஸ்குவாடும் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்குவாடை படிச்சிடுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ரோஹித் சர்மா கேப்டன், சுப்மான் கில் வைஸ் கேப்டன், யசஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், ஜாஸ்பிரித் பும்ரா, முகமது ஷமி, ஹர்ஷ்தீப் சிங். ஸோ ஸ்குவாட் வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க. 15 மெம்பர் ஸ்குவாட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்குவாடில் வந்து சர்ப்ரைஸ் பிக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்ப்ரைஸ் பிக்ஸ்னு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்த மாதிரி தான் ஸ்குவாட் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இதில் சர்ப்ரைஸான ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. வைஸ் கேப்டனாக சுப்மன் கில்லை போட்டிருக்காங்க. அதுதான் ஒரு சர்ப்ரைஸ்னே சொல்லலாம். ஸோ T20 ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இதே மாதிரி தான் கேப்டனாக போட்டிருந்தாங்க. திரும்பி பார்த்தீங்கன்னா அவர் ஸ்குவாட்லேயே இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க இப்போது அவரை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் எந்த ஒரு பட்சத்தில் அவர் வந்து ஒரு கேப்டனாக வைஸ் கேப்டனாக வந்து ஓடிஐ ஸ்குவாடில் கொடுத்துருக்காங்கங்கிறது எனக்கு புரியல. ஒரு பேட்ஸ்மேனாக ஓகே, ஒரு நல்லா பண்ணியிருக்காரு, 50+ ஆவரேஜ் வச்சிருக்காரு, ஒரு நல்ல பேட்ஸ்மேன் ஓடிஐயில் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் வைஸ் கேப்டன்சிக்கு அவருக்கு டிசர்வ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் அது வரைக்கும் பெருசாக கேப்டன்சி எதுவும் பண்ணதில்லை. குஜராத் டைட்டன்ஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காரு. அதுவும் பெருசாக நல்லாவும் பண்ணல. அவர் ஒரு நல்ல பெஸ்ட் கேப்டன் கூட சொல்ல முடியாது. பட் ஆனால் இருந்தால் அவர் வைஸ் கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. மேபி ஸ்ரேயஸ் ஐயரோ இல்லை ஹர்திக் பாண்டியாவுக்கு கூட கொடுத்துருக்கலாம், இல்லை ஜாஸ்பிரித் பும்ரா கூட கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ இந்த ஸ்குவாடில் ஒரு நோட்டபிள் ஒமிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ் வந்து ஒமிட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்குவாடில். வேர்ல்டு கப்பில் ஆடி இருந்தார். பட் ஆனால் இதில் ஒமிட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ டோட்டலி 4 ஆல்ரவுண்டரோட போயிருக்காங்க, 4 பவுலர்ஸோட போயிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் ப்ளஸ் பவுலர்ஸோட பார்க்கும்போது 8 பவுலர்ஸ் இருக்காங்க இந்த ஸ்குவாடில். ஓகே, நம்ம மேட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா துபாய் ஸ்டேடியமில் மட்டும்தான் நடக்க போகுது. ஸோ அந்த பிச்சுக்கு நம்மளோட ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் 11 என்னவா இருந்தால் நல்லா இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ ரோஹித் சர்மா கேப்டன், சுப்மான் கில் வைஸ் கேப்டன் ஓப்பனிங் பண்ணுவாங்க. ஸோ நம்பர் 1 டவுனில் வந்து விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், நம்பர் 4 ஸ்ரேயஸ் ஐயர், 5 கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பராக இருப்பார், ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா இல்லைனா அக்சர் பட்டேல், நெக்ஸ்ட் குல்தீப் யாதவ், ஷம்மி, பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங். ஸோ என்னோட பிளேயிங் 11 வந்து இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த பிளேயிங் 11ல் பார்த்தீங்கன்னா 2 ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ 7 பேட்ஸ்மேன், 6 பவுலர்ஸ் இந்த காம்பினேஷனில் இருப்பாங்க. இதில் 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், 2 ஸ்பின்னர்ஸோட காம்பினேஷன் தான் இதில் சொல்லியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷனில் போனால் 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்கிறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹர்ஷ்தீப் சிங்கும் ஜாஸ்பிரித் பும்ரா 2 பேரும் டெத் ஓவர்ஸை பார்த்துப்பாங்க. முகமது ஷமியும் ஹர்ஷ்தீப் சிங், ஹர்திக் பாண்டியா 3 பேருமே வந்து பவர் பிளேயில் போடக்கூடியவங்க தான். மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸை வச்சு குல்தீப் யாதவ் இல்லை அக்சர் பட்டேலோ இல்லை ஜடேஜாவோ வச்சோ நல்லபடியாக போகும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இந்த பிளேயிங் 11 வந்து மோஸ்ட்லி செட் ஆகும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. மேபி துபாய் பிச்சஸில் விளையாடுறதுனால மேபி ஸ்பின் ட்ராக்காக கூட நம்மளுக்கு இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்லோ வந்து ஸ்பின்னிங் ட்ராக்ஸ் தான் நிறையா துபாய் ஸ்டேடியமில் கிடைக்கும். ஸோ அந்த பிச்சு இன்கேஸ் ஸ்பின்னுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னொரு காம்பினேஷனில் சொல்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்பின்னர்ஸ் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் காம்பினேஷன் தான் இதில். ஸோ பேட்ஸ்மேன்லாம் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. டாப் 2 ஹர்திக் பாண்டியா வரைக்கும் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜடேஜா இல்லை அக்சர் பட்டேல் இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வாஷிங்டன் சுந்தரை வந்து உள்ளே கொண்டு வந்துடுவேன். யாருக்கு பதிலான்னு பார்த்தீங்கன்னா மேபி ஹர்ஷ்தீப் சிங் பதிலாக வாஷிங்டன் சுந்தர் உள்ளே கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு குல்தீப் யாதவ் இருப்பார். அப்புறம் ஷம்மி, பும்ரா இந்த காம்பினேஷனில் போகலாம். இதில் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷம்மி, பும்ரா, அப்புறம் ஹர்திக் பாண்டியா 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு போகலாம். அது போக 3 ஸ்பின்னர்ஸ் இருப்பாங்கன்னே சொல்லலாம். இப்படி போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு பேட்ஸ்மேன் வந்து 8 வரைக்குமே பேட்ஸ்மேன் இருப்பாங்க. ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் வந்து ஆல்ரவுண்டர்னால நம்மளுக்கு 8 வரைக்குமே பேட்ஸ்மேன்ஸ் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு 6 பவுலர் காம்பினேஷன் தான். என்னதான் இருந்தாலும் 3 ஸ்பின்னரோட போகிற மாதிரி இருக்கும், 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருப்பாங்க. இதுவும் இந்த காம்பினேஷனுமே இன்கேஸ் ஸ்பின் ட்ராக்காக இருந்தால் ரொம்பவே பக்காவாக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா பேட்டிங்கும் உங்களுக்கு வந்து 8 வரைக்கும் பேட்டிங் இருக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட 2 பிளேயிங் 11லையுமே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் டாப் ஹெவி பேட்டிங் லைனப்பாக தான் நம்ம ஸ்குவாடு கொடுத்துருக்கோம். அது வந்து ஒரு நிஜமாகவே ஒரு நெகட்டிவ்னே சொல்லலாம். ஏன்னா ஜெய்ஸ்வால் வந்து பிளேயிங் 11 இருப்பாரான்னு சொல்ல முடியாது. அவர் வந்து இன்னும் ஓடிஐயில் டெபியூட்டே பண்ணல. அதுதான் ஒரு வருத்தம் அளிக்கிறது. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் டாப் ஹெவி பேட்டிங் ரன் ஸ்கோரராக இருந்திருக்காரு இந்தியாவுக்காக. பட் ஆனால் ஓடிஐயில் இது வரைக்கும் அவர் ஆடவே இல்லைங்கிறது ஒரு பாயிண்டாகவே இருக்குது. ஸோ மேபி சுப்மன் கில் தான் கண்டிப்பாக ஆடுவார். ஏன்னா வைஸ் கேப்டனும் கொடுத்துட்டாங்க. ஸோ அவர் தான் ஆட போகிறாரு. ஸோ லெஃப்ட் ஹேண்டர் அங்கேயும் இல்லை. இன்னொருத்தர் வந்து ரிஷப் பண்ட் இருக்காரு. அவரையும் ஆட வைப்பாங்களாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா கேஎல் ராகுல் வந்து ஓடிஐ ஃபார்மேட்டில் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு இது வரைக்கும். அவருக்கு பதிலாக ரிஷப் பண்ட்டை உள்ளே கொண்டு வருவாங்களாங்கிறது டவுட்டு தான். ஸோ ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட், வாஷிங்டன் சுந்தர், அப்புறம் அக்சர் பட்டேல்
இவங்க எல்லாருமே வந்து சப்ஸ்டியூட்டா இருப்பாங்க அப்படிங்கிறத நினைக்கிறேன். அதில் லிஸ்ட்ல இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் எல்லாருமே. அவங்க எல்லாருமே வந்து ஒரு சப்ஸ்டியூட்டா தான் இருக்க போறாங்க அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுது. ஜடேஜா மட்டும் தான் மேபி பிளேயிங் 11ல இருக்கிற ஒரு லெஃப்ட் ஹேண்டரா இருப்பாரு அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன். இல்லன்னா அக்ஷர் பட்டேல் மேபி ஜடேஜா இல்ல அக்ஷர் பட்டேல் அவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் மட்டும் தான் பிளேயிங் 11ல இருக்க முடியும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் இல்லாதது ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. மத்தபடி பவுலிங் காம்பினேஷன் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ நம்ம சீனியர் பேட்ஸ்மேன்ஸ் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருந்து, கௌதம் கம்பீருக்கும் இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்க பிரச்சனைலாம் கொஞ்சம் சால்வ் ஆகி, கிரிக்கெட்ட மட்டும் நல்லபடியா பார்த்து போனாங்கன்னா, சாம்பியன்ஸ் டிராஃபி கண்டிப்பா ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. நீங்க என்ன சொல்றீங்க? இந்தியன் டீம் நல்லபடியா ஸ்குவாட் எடுத்திருக்காங்களா? இல்லையா? இந்த பிளேயிங் 11ஓட போனா, இந்தியன் டீம் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிக்க முடியுமா? முடியாதா? அப்படிங்கிறதெல்லாம் நீங்க இந்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை. This video is sponsored by BuyMoti shopping app.